Please subscribe Sadhguru Sai Creations. அதான் மலச்சிக்கல் இருக்கவே கூடாது. குடல் ஒடுக்கம் இருக்கணும், ஆனால் பெருக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் தொப்பைக்கான விஷயம். ஆனால் வீட்டு சாப்பாடு சாப்பிடுவோம், ஆனால் நல்ல சாப்பாடாக சாப்பிட்றோமா அப்படின்னு சொன்னால் இருக்காது. எத்தனை கார் பஸ் போயிட்டு இருக்க அந்த பாலம், அந்த மாதிரி குடல் ஒரு பலமாக இருக்கணும், வலுவாக இருக்க வேண்டும். இன்றைக்கி இருக்கா? இல்லை. கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, கண்டதை சாப்பிட்றது, இன்றைக்கி நெய்ங்கிற பேரில் எத்தனை கொழுப்பில் மட்டும் சாப்பிட்டுருக்கோன்னு உங்களுக்குலாம் தெரியும். 9 ஓட்டைகளில் முக்கியமான ஓட்டை நம்மளுடைய மலத்வார ஓட்டல். அதையே நம்ம சரியாக கவனிச்சிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஃபஸ்ட்டு பைல்ஸ் உருவாகுது, அங்கே தான் பிஸ்டுலா உருவாகுது, அங்கே தான் எல்லாமே மலச்சிக்கல் இருக்குது, குடல் பிரச்சனை இருக்குது, கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருந்துகிட்ருக்கு, கேஸ் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது. நீங்கள் நைட்டு சாப்பிட்ட பிறகு ரிலாக்ஸாக தூங்க போகிற நேரத்தில் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு படித்து பாருங்கள். அடுத்த நாள் காலையில் நீங்கள் அவ்வளோ அழகாக ஃப்ரீயாக இருப்பீங்க. இது பேதிலாம் ஆகாது. அது எல்லாம் நான் நல்லாப்பா சாப்பிட்டேன், எல்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சுப்பா, ஆனால் இந்த கேஸ் மட்டும் என்னை விட்டு போக மாட்டேங்குதுப்பா. எங்கேன்னா டிஸ்பாச் ரூம்லேருந்து உருவாகி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா கேஸ்ட்ரிக்காக இருக்கும்போது இந்த இடத்துல அமுக்கலாம், வயிறு சரிக்கலைன்னா அந்த இடத்துல அமுக்கலாம், மலைக்கட்டு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த இடத்துல அமுக்கலாம், காலையில் நைட்டு படுக்க போகும்போது. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. மலச்சிக்கல் அது பார்த்திங்கனாக்கா வாழ்க்கையை சிக்கலாக்கக்கூடிய விஷயங்கள் கொண்டு வந்துவிடும். ஸோ அதான் மலச்சிக்கல் இருக்கவே கூடாது. குடல் ஒடுக்கம் இருக்கணும், ஆனால் பெருக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் தொப்பைக்கான விஷயம். தொப்பை வந்துச்சுனாலே உடம்பு குப்பை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குப்பை ஆக விடக்கூடாது. ஸோ அதனால தான் மிகப்பெரிய மகா மருந்துகளை சிம்பிளான விஷயங்களாக சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அப்படியே கொண்டு போவோம். வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா உடம்பை குடலை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குடல் அப்படிங்கிறது என்ன வேறு ஒரு பேட்டர்னில் சொல்லுவாங்க, நான் உங்களுக்காக அப்படி சொல்கிறேன். ஸோ குடல் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் எல்லா பிரச்சனைகளையுமே சமாளிச்சுட்டு ஓடுறது. உயிர் என்ற ஒரு வார்த்தையில் அங்கே அடக்கமாக இருக்க வேண்டும், சில ஒழுக்கமாக இருக்க வேண்டும் உணவு முறையில். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி இருக்கா? இன்றைக்கி அவசர உலகத்தில் அதுக்கெலாம் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. வீட்டில் நல்ல சாப்பாடு சாப்பிட்லான்னு பார்த்தா நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுக்க ஆள் இருக்குது, ஆனால் நல்ல பொருள் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா மருந்து பொருட்களாக இருக்குது. ஆக செஞ்சு கொடுக்க ஆள் இருந்தாலும், தாய் தந்தைகள் இருந்தாலும், நம்மளுடைய அழகான ஒரு வீட்டு சாப்பாடை சாப்பிடணும்னு நினச்சாக்கா இல்லை. ஆனால் வீட்டு சாப்பாடு சாப்பிடுவோம், ஆனால் நல்ல சாப்பாடாக சாப்பிட்றோமா அப்படின்னு சொன்னால் இருக்காது. எல்லாமே பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லிகள். இப்படி இருக்கும் பொழுது நம்மளோட குடல் எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும். வளமாக இருக்காது, பலமாகவே இருக்கவே இருக்காது. ஆக பலம் இருக்க வேண்டும், பாலமாக இருக்கணும். நம்மளுடைய ஒரு எத்தனை கார் பஸ் போயிட்டு இருக்க அந்த பாலம், அந்த மாதிரி குடல் ஒரு பலமாக இருக்கணும், வலுவாக இருக்க வேண்டும். இன்றைக்கி இருக்கா? இல்லை. இன்றைக்கி நிறைய பார்த்திங்கனாக்கா குடலில் இருக்கக்கூடிய புண்ணு, அலர்ஜி, இது மாதிரி குடல்னு ஒரு பேருக்கு இருக்கே ஒழிஞ்சு அந்த உடலில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அது பல பிரச்சனைகளே உள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். காரணம், நம்ம சாப்பிட்ற உணவுகள் சரியான நேரத்தில் இல்லை, சரியான தூக்கம் இல்லை, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, கண்டதை சாப்பிட்றது, இன்றைக்கி நெய்ங்கிற பேரில் எத்தனை கொழுப்பில் மட்டும் சாப்பிட்டுருக்கோன்னு உங்களுக்குலாம் தெரியும், நல்லாவே தெரிஞ்சிடும். ஆயிலாகவே இருக்கிறது கிடையாது. இதனால் மலச்சிக்கல் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கனாலே இதுதான் காரணம். நிறைய விஷயங்கள். ஹீட்டு, ஃபஸ்ட்டு ஹீட். ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது, சிஸ்டத்துலேயே உட்காந்துருக்கிறது. உட்காரும்போது என்னாகும்? மூலாதாரத்துக்கு நம்ம ஒரு காற்றே கொடுக்கறதில்ல. அடைச்சி வச்ச மாதிரி ஏர் டைட் பண்ணால் என்னாகும்? அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ், அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு இது இல்லாமல் நம்ம நிறைய டைட் பேண்ட்ஸ் இந்த மாதிரி போடுற விஷயங்கள் நிறையாவே இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறது? ஃபேஷன் போட்டு தான் ஆகணும். ஆனாலும் நம்ம மலத்வாரத்திற்கு ஏர் கொடுக்கணும், நல்ல ஒரு இன்னர் போடணும், மற்ற நேரத்தில் ஃப்ரீயாக இருக்க வச்சுருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா 9 ஓட்டைகளில் முக்கியமான ஓட்டை நம்மளுடைய மலத்வார ஓட்டல். அதையே நம்ம சரியாக கவனிச்சிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஃபஸ்ட்டு பைல்ஸ் உருவாகுது, அங்கே தான் பிஸ்டுலா உருவாகுது, அங்கே தான் எல்லாமே முக்கியமான சுவாசம் எங்கெங்கெல்லாம் நடைபெறுது 9 ஓட்டையில். நம்ம மூச்சு கொள்ளல் 2 தான் மூச்சு விட்டுட்டுருக்கோம் நினச்சிட்ருக்கோம். இல்லை, 9 ஓட்டையுமே சுவாசிக்கும். அப்போ அது ஒரு ஓட்டை சுவாசிக்கல அப்படின்னா சக்கராசு அடி வாங்கிடும். சக்கராசு அடிச்சுன்னா உடம்பு அடி வாங்கிடும். ஸோ மலச்சிக்கல் பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ப்ரீஃபாக இதை சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு. சில பேர் சுருக்கமாக சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்லலாம், சில பேருக்கு சுருக்கமாக புரிய வைக்கணுங்கிறதுக்கெல்லாம் சில விஷயங்கள் சொன்னால் தான் புரியும். ஸோ அதனால் அவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இந்த மலச்சிக்கல் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற கொய்யா இலையிலே சரி பண்ணிடலாம். கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா நைட் சாப்பிடுவாங்க அந்த காலத்தில். கொய்யாப்பழம் மலச்சிக்கலாக வாழைப்பழம் சாப்பிட்றத விட கொய்யா பழம் சாப்பிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பார்த்திங்கன்னா மலம் இலக்கி, சிறந்த மலம் இலக்கி என்னென்னு கேட்டிங்கனாக்கா கொய்யாப்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட இலை எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு 3 இலை போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுக்க ஆரம்பிச்சிங்க. யாருக்கெல்லாம் நாள்பட்ட மலச்சிக்கல் இருக்குது, குடல் பிரச்சனை இருக்குது, கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருந்துகிட்ருக்கு, கேஸ் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை உருவாக்குது, அப்படியே கேஸ் உருவாக்கி அது ரத்தத்துலேயும் நம்ம தசை ஆரம்பிச்சுன்னா அது டிகேஸ். நம்ம நாற்றங்கள் பார்த்திங்கனாக்கா நம்ம நாற்றங்கால் விடுற மாதிரி கரெக்டான உரம் போடலைன்னாக்கா அது சீக்கிரமாகவே அதோடைய பவர் போயிடும்.
ஸோ சத்தான நெல்மணிகள் கிடைக்கிறதில்ல. அதுமாதிரி சத்தான சொல்மணிகளும் வாழ்க்கையில் வந்து வெற்றிக்கிறதுக்கு எதுவுமே கிடைக்கிறதே கிடையாது. ஸோ அதனால் கொய்யா இலை தி பெஸ்ட்டு. ஒரு காலையில் ஒரு கஷாயம் காலைமாரி வந்து இன்னும் ஒரு 5 இலை போட்டு நம்ம கொதிக்க வச்சு குடித்தாலே போதுமான விஷயந்தான். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். அடுத்தது நைட்டு நம்ம சாப்பிட்றது வந்து நிலா அவரை சுடணும். இதை மிஞ்சின அந்த காலத்துலலாம் ஓலைச்சுவடியில் இருக்குது, சூரத்து நிலாவரையை எடுத்தால் உனக்கு மலம் என்ற கட்டே இருக்காது, மலக்கட்டு இல்லை என்றால் உடல் கட்டு தானாக வந்துவிடும், உடல் கட்டு தானாக வந்துச்சுனால் படிக்கட்டு போல் உன்னுடைய ஆயுசு கட்டுகள் உயர்ந்து கொண்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அப்போவே சூரத்து நிலாவரை அப்படின்னு நல்லா சொல்லியிருக்காங்க. நிலாவரை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நிலாவரை பவுடர் யாருக்கெல்லாம் மலக்கட்டு இருக்குது, இல்லை வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை நெகட்டிவிட்டியாக ஏதாவது இருக்கிற மாதிரிச்சுன்னா இந்த நிலாவரை அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் வயிற்றில் இருக்கக்கூடிய கட்டு அப்படிங்கிற நெகட்டிவாக இருக்குது, இல்லை மலைக்கட்டாக இருக்குது, இல்லைன்னா வாழ்க்கை கட்டாக இருக்குது, ஏதோ ஒரு கட்டு இது வயிற்றில் தான் விழுவும். 72 நாடியும் அடைச்சி வச்சுருக்கோம். இந்த நிலாவரை போய் அதை சுத்தம் பண்ணும், சரி செய்து விடும். இரவு காலையில் கொய்யாயில் இரவு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நிலாவரை எடுத்துகிட்டு சும்மா ஒரு ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா 1 டீஸ்பூன் நல்லா வார்ம் வாட்டர் இல்லைன்னா நல்லா கொதிக்க வச்சு நம்ம கூட குடிக்கலாம். நீங்கள் நைட்டு சாப்பிட்ட பிறகு ரிலாக்ஸாக தூங்க போகிற நேரத்தில் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு படித்து பாருங்கள். அடுத்த நாள் காலையில் நீங்கள் அவ்வளோ அழகாக ஃப்ரீயாக இருப்பீங்க. இது பேதிலாம் ஆகாது. ஐயோ நான் ஆஃபீஸ்க்கு போகணுமே, பேதி ஆகாது. நல்ல அழகாக உங்களுக்கு எல்லா மலைக்கட்டுகளையும் உடச்சி கொண்டு போயிடும். எவ்வளோ பெரிய கட்டு உடம்புல வந்து நினச்சிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஃபுல்லாக சாப்பிட்றதெல்லாம் வெளியேறது கிடையாது. 80% தான் எல்லாத்துக்கும் போகுது. 20% பேங்க்கில் விட்ட மாதிரி நம்ம குடலில் வந்து டெஸ்பாச் ரூம்னு ஒன்று அங்கே போய் உட்காந்துருக்கோம். அது போய் உள்ளே உட்காந்துக்கிட்டு இறுகி கல் மாதிரி ஆகி பாறாங்கல் ஆகி அங்கேருந்து உருவாகும் பாருங்கள் கேஸு. அதுதான் அந்த பிரச்சனைக்கான கேஸ். அது வந்து எல்லாம் நான் நல்லாப்பா சாப்பிட்டேன், எல்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சுப்பா, ஆனால் அந்த கேஸ் மட்டும் என்னை விட்டு போக மாட்டேங்குதுப்பா. எங்கேன்னா டெஸ்பாச் ரூம்லேருந்து உருவாகி வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு வீட்டில் வந்து குப்பை தொட்டி டெஸ்பாச் ரூம்னு வச்சுருப்போம் இல்லையா, அது என்னாகும், எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியிருப்பீங்க, அந்த ரூமில் பார்த்து அழுக்காக கிடக்கும். ஆனால் அங்கேருந்து நாற்றம் உருவாகி வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதேமாரி தான் குடலும். அப்போ என்ன பண்ணணும், நிலாவரை டீப்பாக எல்லா குடலோட எண்டு வரைக்கும் போய் அதை உடச்சி அடித்து கொண்டு வரும். அது அப்படிப்பட்ட ஒரு மருந்து நிலாவரை. கொய்யா இலை நிலாவரை இதை எடுத்துகிட்டு வந்தாலே மலைக்கட்டு உங்களுக்கு சூப்பராக சரியாயிடும், மலை பிரச்சனையே இருக்காது. அடுத்தது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட். நம்ம ப்ரெஷர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து வயிறு. இந்த இடம் வந்து வயிறுக்கான பாயிண்ட். சரியான டைஜஷன் இல்லை, சரியான பசிக்கு சரியான மந்தமாக இருக்குன்னா இந்த இடத்த அமுக்குனாலே போதுமான. ஆனால் கனெக்டட் வித் நம்மளுடைய லங்ஸுக்கு ஹார்ட்டுக்கெலாம் கனெக்ட் பண்ணணும். அப்போ 2 விரலையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், 1 2 3 4 அமுக்கணும். இங்கே அமுக்கும் போதே உங்களுக்கு இந்த இடம் ஆள்காட்டி விரலேருந்து வலிக்கும். ஏன்னா இந்த ஹார்ட் ஏரியா அந்த பாயிண்ட் எப்பொழுதுமே வலிக்கும். ஸோ அது என்னாகும், ஒரு எனர்ஜி பாயிண்ட்டை இங்கே என்ன பண்ணும், வயிறுக்கு ஸ்டொமக்கு கொடுக்கணும். எனர்ஜி பத்தாது. அப்போ எங்கேருந்து போகுது, ஹார்ட்டுக்கும் உங்கள் ஹார்ட்லேருந்து உங்களுக்கு வந்து எனர்ஜிக்கு வந்து உங்களுடைய குடலுக்கு போகணும். அது போயிடுச்சுனால நல்ல ஆக்சிஜன் நல்ல மினரல்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சுன்னா இது என்ன பண்ணும், இது வேலை நல்ல செரிமான சக்தியை கொடுத்துருச்சுன்னா மலைக்கட்டு இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், 2யுமே சேர்த்து இதை அமுக்குறோம். அவ்வளோதான், சிம்பிள். இந்த 2 கையை இப்படி வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நீங்கள் இதை வந்து அமுக்கினாலே போதுமான விஷயம். ஸோ இதை வந்து எவ்வளோ நேரம், ஒரு 2 மினிட்ஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கனாலே போதும். காலை இல்லைன்னா கேஸ்ட்ரிக்காக இருக்கும்போது இந்த இடத்துல அமுக்கலாம், வயிறு சரிக்கலைன்னா அந்த இடத்துல அமுக்கலாம், மலைக்கட்டு பிரச்சனை இருக்குன்னா அந்த இடத்துல அமுக்கலாம். காலையில் நைட்டு படுக்க போகும்போது நீங்கள் இதை பண்ணிவிட்டு பாடுங்க. உங்களோட எங்கெங்கெல்லாம் அடைப்பு பாதை இருக்கோ அதெல்லாம் உடச்சி விட்டுடும். ஆக காலையில் நம்ம வந்து கொய்யா இலையில் கஷாயம் எடுக்கிறோம், ஈவினிங் நைட்டு வந்து நம்ம வந்து நிலாவரை எடுக்கிறோம், ஸோ அந்த ப்ரெஷர் எடுக்கிறோம். இந்த 3மே போதுமான விஷயந்தான் உங்களுக்கு. உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள், தேவையில்லாத கேஸ், தேவையில்லாத செரிமான பிரச்சனைகள், உள்ளே இருக்கக்கூடிய நாள்பட்ட கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியே இருக்கக்கூடிய சக்தி இந்த 3க்கே போதுமான விஷயந்தான். இந்த கொய்யா இலை சாறு எடுக்கும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சர்க்கரை டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு இந்த செரிமான கோளாறு இருக்கும். அதையும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு உங்களுடைய ரத்தத்தையும் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு உடம்புல இருக்கக்கூடிய கிரியாட்டின் யூரியா எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்குற சக்தி எதுக்கு இருக்குது, கொய்யா இலைக்கு. ஏன்னா உறுப்புத்தன்மைக்கு இத்தனையும் சக்தியும் உண்டு. ஸோ இது அழகாக வந்து பொதுமையாக இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்க இல்லை வேறு பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் தாராளமாக எடுக்கலாம். குடல் சுத்தியை கொடுக்கறது கொய்யா இலை. நிலாவரை எந்த நெகட்டிவிட்டியும் உடச்சி விட்டுட்டு குடலை வந்து சுற்றி விட்டு உடலை வந்து பல பார்க்கக்கூடிய சக்தி இந்த நிலாவரைக்கு உண்டு. எத்தனை நாள் எடுக்கலாம் நிலாவரை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து ஒரு 10 நாள் எடுக்கலாம். எப்படி 10 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு. எனக்கு ரொம்ப கிரானிக்காக இருந்தால் தொடர்ந்து எடுக்கலாம். இல்லை வந்து எனக்கு ஓரளவு பிரச்சனை இல்லைனாக்கா ஒரு நாள் விட்டு அவ்வளோதான், கேப் விட்ருங்க. அடுத்த மாதம் ஒரு 10 நாள், அடுத்த மாதம் ஒரு 10 நாள். ஆக மாதத்துக்கு ஒரு 10 நாள் எடுத்திங்கனாலே போதுமான விஷயம். எனக்கு இந்த பிரச்சனையே முடிஞ்சு போச்சுப்பானாக்க விட்டுடலாம். எப்போ தேவைப்படுதோ கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆக மலைக்கட்டு பிரச்சனையை உங்களுக்கு அடியோடு எடுக்கக்கூடிய சக்தி நிலாவரைக்கு உண்டு. ஆக கொய்யா இலை சாறு, நம்ம நிலாவரை பவுடர் நைட்டு எடுத்துக்கிறோம். அதேமாதிரி இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இது பண்ணாலே போதுமான விஷயம்.
நமக்கு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைச்சிரும். ஏன்னா இன்றைக்கி வந்து கேஸ் ஆகி வயிறு உப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக சாப்பிட முடியாது. ஒரு உருண்டை சாப்பிட்டோன்னே பசி அடங்கி போகும். இந்த நிலாவரை யாரெல்லாம் எடுக்கலாம், 10 வயசுக்கு மேலே யார் வேணால் எடுக்கலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா தான் சொன்னேன், சின்னவங்களுக்குனா 1/4 டீஸ்பூன் எடுக்கலாம், பெரியவங்க வந்து 1 டீஸ்பூன் எடுக்கலாம். இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இது என்ன ஆகுனா வயிறு ஒரு பெயின் உருவாக்கும், உள்ளே இருக்கக்கூடிய பழைய கழிவுகள்லாம் எடுக்கும். அதனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ் எடுக்க வேண்டாம். இந்த கொய்யா இலை சார் தாராளமாக எடுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ப்ரெஷர் பாயிண்ட்ஸில் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் நிலாவரை சூரணம் எடுக்க தேவையில்லை. சரினா எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பெயின் கொடுக்கும் பொழுது நமக்கு தேவையில்லாத பயம் உருவாகும். அதனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ் எடுக்க தேவையில்லை. இது முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். அதனால் இது எல்லாருக்கும் போய் சேரட்டும். நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.